ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு விலாகு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஜாக்கோட பவர் மெஷின் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ சி இந்த மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டெய்லரிங் ஜேர்னிய நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு வீடியோவா எடுத்து நான் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, இங்க தான் த்ரெட்டு. ஸோ த்ரெட் இது வழியா அப்படியே எடுத்துட்டு கீழ வரணும். கீழ இந்த 3 ஹோல் இருக்கு பார்த்தீங்களா? இது உள்ள ஒரு ஒரு ஹோல்லயும் விட்டு வெளிய எடுக்கணும். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ல விடணும். இந்த ஹோல்ல விட்டு இதில எடுத்து, அதுக்கப்புறம் இந்த வீல் மாரி இருக்குல்ல, இதில சுத்திக்கிட்டு, மறுபடியும் கீழ வரணும். கீழ வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீல்ல சுத்தி, இப்படி வெளிய எடுத்து, மறுபடியும் கீழ இந்த இந்த கம்பி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கம்பி வழியா விட்டு வெளிய எடுக்கணும். வெளிய எடுத்து, அதுக்கப்புறமா இங்கோடி நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஹோல்ஸ் மாரி, தெரியுதுங்களா? ஸோ அது வழியா விட்டு, அதுக்கப்புறம் கீழ இந்த 2 கம்பி மாரி இருக்குல்ல, இந்த வயர் மாரி, இது உள்ள விட்டுட்டு நம்ம த்ரெட் கோர்த்து யூஸ் பண்றது. ஸோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல ஆட்டோமேட்டிக் த்ரெட் கட்டர். அதாவது நம்ம கத்திரிக்கோலு இல்லன்னா ட்ரிம்மர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம இந்த பெடல் இருக்கு பார்த்தீங்களா? பெடல்ல கீழ இந்த பக்கம். இப்ப இப்படி அழுத்துனா ஓடும். ஸோ நம்ம ரிவர்ஸ்ல சத்தம் கேட்குதுங்களா? ஸோ அந்த மாரி ஒரு பிரஸ் பண்ணோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, த்ரெட் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பவர் இன்கிரீஸ் பண்றது. ஸோ இப்ப நான் 3000 வச்சிருக்கேன். இதுல கம்மியா வேணும் அப்டின்னா, நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதிகமா வேணும் அப்டின்னா, நம்ம அதிகம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஊசி. ஸோ ஊசி நம்மளுக்கு நம்ம தச்சு முடிச்ச உடனே ஊசி நம்மளுக்கு கீழயே நிக்கணுமா? இல்ல மேல ஏறணுமா? அப்டின்றதுக்காக இந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தையலோட சைஸு மாத்துறது. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அத வச்சுக்கலாம். ஆவரேஜா ஸ்டார்ட்டிங் எப்பயுமே 2 வச்சுக்கிறது நமக்கு பெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் டேக் போடுவோம் பார்த்தீங்களா? அது. ஸோ நம்ம இப்படி பிரஸ் பண்ணி நம்ம இப்படி இது பண்ணோம் அப்படின்னா, அந்த பேக் டேக் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது இப்படி பிரஸ் பண்ணி இப்படி பண்ணோம் அப்படின்னா, பேக் டேக் போட்டுரும். விட்டுட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது யூஸ் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் விலாகு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. மேலும் மேலும் தொடர்ந்து நம்ம டைலரிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோ இந்த சேனல்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.